நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதோ யூ டர்ன் அடிக்கிறதோ திமுகவுக்கு புதுசு இல்லைங்க. கூட்டணியில இருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் இதே பழக்கம் இருக்கிறது பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லைனாலும் அவருக்கு முன்னாடி நின்று விசில் அடிக்கிற சிறுத்தை குட்டிகள் மட்டும் இல்லாம நம்ம தமிழக மக்களும் அவரை பத்தி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. 2 நாள் முன்னாடி தான் திராவிட அரசியல்ல பார்ப்பனியத்தை புகுத்தியவர் எம்ஜிஆர்னு சொல்லி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி 2 பேரையுமே அவமதிக்கிற மாதிரி பேசியிருந்தாரு திருமாவளவன். முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதியை தூக்கி பிடிக்கிறதுக்காக இவங்களெல்லாம் இழிவா பேசணுமா? தன்னோட சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பட்டியலின மக்களை ஒழுங்கா மதிச்சு பதவி கொடுத்து பாராட்டினவங்க தான் புரட்சி தலைவி. இந்த மாதிரி பேசிட்டு தெரிஞ்சா தமிழக அரசியல்ல இருந்தே காணாம போக வேண்டி இருக்கும்னு திரு எடப்பாடியார் தொடங்கி அண்ணன் சீமான் வரைக்கும் இவரை கழுவி ஊத்தின பிறகு அச்சச்சோ நான் பேசினதை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, புரட்சி தலைவி புரட்சி தலைவரையெல்லாம் நான் அவமதிக்கிற மாதிரி பேசவே இல்லை, எம்ஜிஆர் எல்லாம் ஒரு சாதிக்குள்ள நான் சுருக்க முடியுமான்னு கேட்டு ஒரு உருட்டி இருக்கிறாரு அண்ணன் திருமாவளவன். இவர் இப்படி மாத்தி மாத்தி பேசுறதெல்லாம் புதுசு இல்லைங்க. சனாதனம் தான் தனக்கு எதிரின்னு மேடையில வீரவசனம் பேசுற திருமா கோவில் கோவிலா போய் பரிவட்டம் கட்டி மாலை மரியாதை வாங்கிக்கிறதெல்லாம் தவறாம பண்ணிடுவாரு. அப்படித்தான் போன மாசம் திருப்பரங்குன்ற முருகன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விபூதிய பயபக்தியா வாங்கி பூசிட்டு வெளியே வந்திருக்கிறாரு. அப்போ பார்த்து ஏதோ ஆர்வ கோளாறுகள் இவர்கிட்ட போய் செல்ஃபி கேட்க தெளிவா விபூதியை அழிச்சு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு அப்புறமா வெளியில வந்து எல்லாரும் செருப்படி கொடுத்ததுமே நான் வேர்வையத்தான் தொடச்சேன்னு ஒரு மெகா உருட்டுனாரு திருமாவளவன். ஆனா பாருங்க, இந்த மனுஷன் முன்னாடி மேடையில பேசும்போது முருகன் நம்ம கடவுள்னு சொல்றீங்களே, யாரா இருந்தாலும் இந்த வழுக்கு பாறையில கால் வச்சா வழுக்கி விழுந்துருவீங்கன்னு கருத்து சொல்லி கொஞ்ச நாள் கழிச்ச உடனேயே நேரா பழனி முருகன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருக்கிறாரு. அதை பத்தி என்னடான்னு விசாரிச்சா சனாதனம் வேற கடவுள் நம்பிக்கை வேற, மக்கள் உணர்வுகளை மதிக்கிறது தான் எங்க கடமைன்னு சொல்லி செக்குல ஆட்டுன சுத்தமான உருட்டிட்டாரு. சரிங்க, அவ்வளோ அப்பாட்டக்கரான நீங்க இந்துக்களை விபச்சாரியின் மக்கள்னு திமுக காரங்க சொல்லும் போது ஐயோ மக்கள் மனம் புண்படுமேன்னு கண்டிச்சிங்களா? திருப்பரங்குன்றம் மலையில ஆடு வெட்டும் போது கண்டிச்சிங்களா? இல்ல ராமபிரான இப்போ வைரமுத்து இழிவா பேசி இருக்கிறதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறீங்களா? முருகனே நம்ம கடவுள் இல்லைன்னா புத்தர் மட்டும் நம்ம கடவுளான்னு நெட்டிசன்கள் இவரை சவுக்கால அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவரோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் எடுத்து பார்த்தா உங்க வீட்டு எங்க வீட்டு உருட்டெல்லாம் இல்லைங்க. ஒரு மேடையில மாட்டுக்கறியை கடிச்சு உறிஞ்சி சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கமே வரும்னு சொன்ன இந்த அரிச்சந்திர திருமாவளவன் அவர்கள் இன்னொரு பேட்டியில எங்க வீட்டுல நானும் எங்க அப்பாவும் சின்ன வயசுல இருந்தேயே சுத்த சைவம், கறியில போட்ட கரண்டிய கூட நாங்க கையால தொட மாட்டோன்னு வாயால வடை சுட்டு இருக்கிறாரு. இந்த 2 உருட்டுல எந்த உருட்டு உண்மைன்னு சிறுத்தை குட்டிகள் தான் கவலைப்படணும். இது என்ன பிரமாதம், ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி ஆண்டவர் ரட்சிப்பார்னு சொல்லி திருச்சபைகள் எல்லாம் பாமர மக்களை ஏமாத்துறாங்க. திருச்சபைங்கிற பேர்ல தனி அரசாங்கமே நடக்குதுன்னு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசின திருமாவளவன் அப்புறமா வண்டி ஓடாதுன்னு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமே பாவம் செய்யாமல் இருப்பதை குறிக்கும், கிறிஸ்தவமே அன்பை போதிக்கிறதுன்னு சொல்லி உருட்டி வாக்கு வங்கியை தக்க வைக்க முயற்சி பண்ணி இருக்கிறாரு. அவர் வாயி அவர் உருட்டு, அது நமக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனா இது மாதிரியான நபர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவையான இனி மக்கள் தான் முடிவு செய்யணும்.